வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் பதவி, இறங்கி அடித்து ஆடும் ஸ்டாலின் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. சட்டமன்றம் தேர்தலை எதிர்கொள்ள திமுக 7 மண்டல பொறுப்பாளர்களை நியமிக்க உள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் மீண்டும் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில் முக்கிய தளபதியாக இருப்பவர் செந்தில் பாலாஜி. அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்தவுடன் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனையடுத்து 2021 ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜிக்கு பவர்ஃபுல் பொறுப்பான மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதிமுக ஆட்சியில் காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு கைது செய்யப்பட்டதால் சிறைக்கு செல்ல நேரிட்டது. இதன் காரணமாக அமைச்சர் பொறுப்பையும் இழந்தார். இதனையடுத்து சிறையில் இருந்து ஜாமீன் பெற்று வருவதற்கு அடுத்த நாளே அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்ட நிலையில் மீண்டும் அமைச்சர் பொறுப்பை செந்தில் பாலாஜி இழந்தார். மேலும் கோவை மண்டல மாவட்ட அமைச்சர் பதவியும் முத்துசாமிக்கு வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கும் வகையில் திமுக தலைவரும் முதலமைச்சரும் மு.க.ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க திமுகவில் கட்சி அளவில் 7 மண்டலங்கள் உருவாக்கியுள்ளார். அந்த மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்களையும் நியமிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, சங்கரபாணி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, துணை பொதுச் செயலாளர்கள் ஆர்.எஸ். ராசா மற்றும் கனிமொழி ஆகியோர் 7 மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கே.என். நேருக்கு திருச்சி உட்பட டெல்டா மாவட்டங்களும், ஏவா வேலுக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர் மாவட்டங்கள், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கோவை, கரூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள், அமைச்சர் சங்கரவாணிக்கு சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள், திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசாவுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் என 7 மண்டலங்களாக பிரித்து மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று முதல் மண்டல பொறுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் தேர்தல் பணிகளை தொடங்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்கள்